ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு இயக்கத்தினுடைய கிரியேட்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம், ஃபவுண்டர்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதுதான். நான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 பேர்கிட்ட வருவாங்க. நிறைய பேர் இருந்தாலும் ஒரு 6 பேர் ரொம்ப ஒரு பில்லர் மாரி இருந்து இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை தாங்கியவர்கள். அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? இது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அந்த 7 days கோர்ஸில் இது ஃபைனலைஸ் மேபி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த 7 days கோர்ஸ் புக்குன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த கோர்ஸ் புக்கில் நிறைய பட விளக்கங்கள்லாம் இருக்கும். அதனுடைய எக்ஸ்பிளைன் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரீ ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ராஜயோகா சீரியஸ் மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். இது கடைசி வீடியோ நம்ம பார்ட் 25. இதுக்கு பிறகு நம்ம பயிற்சி முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய பயிற்சி முறைகள். அதற்கு பிறகு நம்ம அஞ்ஞானிகளுக்கான வீடியோஸ் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் கொடுக்கணும்ல. ஒரு நேம், என்ன நேம் அப்படின்னா, ஹூ ஃபவுண்டட் தி பிரம்மகுமாரிஸ் மூமெண்ட், அதாவது ஹூ டெவலப்டு தி பிரம்மகுமாரிஸ் மூமெண்ட், அதாவது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை வளர்த்தவர்கள் யார், இல்லைன்னா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை உருவாக்கியவர்கள் யார், பில்லர்ஸ் ஆஃப் பிரம்மகுமாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை தாங்கி அதை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போன நபர்கள் தான் இவங்க. இதில் ஒரு 5 ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் கூட ஒருத்தங்களும் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பற்றிய எக்ஸ்பிளனேஷன் இந்த ஃபுல் வீடியோவில் அமையும். சரியா? நம்ம வீடியோவுக்கு போகலாம். பிரம்மகுமாரிகள் இயக்கம் நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிரம்மகுமாரிகள்னு சொல்லிட்டு என்னுடைய ஆக்கத்திற்கு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் தான் காரணம். நான் ஒரு சாதாரண அஞ்ஞானியாக இருக்கும்போது எனக்கு பிரம்மகுமாரிகள் என்கிற ஒரு ஆன்மீக ஆசிரமம் மூலமாக, எனக்கு யூடியூப் மூலமாக தான் எனக்கு இந்த இயக்கத்தினுடைய ஞானம் எனக்கு கிடைத்தது. சிங்கப்பூரில் தான் நான் நாலேஜ் அடைஞ்சு. அப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் பட விளக்கங்களோடு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் எனக்கு 7 days கோர்ஸ்லாம் நான் கிட்டத்தட்ட 2 பிரதர்ஸ் மூலமாக எனக்கு பார்ட்டாக கிடச்சிது. 7 days கோர்ஸ் நான் 2 பேர்கிட்ட எடுத்தேன். ஒருத்தங்கிட்ட 1 நாள் வகுப்பும், இன்னொருத்தங்க கிட்ட நான் மீதி உள்ள 6 நாள் வகுப்புன்னு சொல்லிட்டு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய சென்று சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா தேக்காவில் தான் நான் எடுத்தேன். நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்கள்ல சென்டர்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் நான் லிட்டில் இந்தியாவில் தான் எனக்கு கிளாஸ் கிடச்சிது, தேக்காவில், சிங்கப்பூரில். அப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் நான் நாலேஜ் கற்றுக்கிட்டு, கடவுளுடைய மீட்டிங் வருகை எல்லாமும் நான் தெரிஞ்சு நல்லா பக்கவாகும்போது தாதிகளினுடைய அவங்களுடைய சுவாரஸ்யமான, ஏன்னா டாப் 8 பொசிஷன் ஸ்ரீமன் நாராயணர் பதவியை பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய தாதிகள் தான் அடையிறாங்க. 8 மணி மாலையில் அவங்க தான் வராங்க. அது இல்லாமல் இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தை மிக பெரும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றதே தாதிகள் தான். அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க, நம்ம ஜஸ்ட் இதை ஆண்டுகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அவங்க மிகப்பெரிய பாக்கியசாலி சர்வீஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரிவிஷன் நடக்கும்போது தான் எனக்குமே நாலேஜ் கிடைக்குது. அப்படி கிடைக்கிற பட்சத்தில் தான் எனக்கு அவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் வரலாறும் நான் கொஞ்சம் தெரிந்து கொள்ள. ஏன்னா இவங்கெல்லாம் எல்டர்ஸ், எல்லாருமே தாதிஸ், பாட்டிகள். சரி, பல பிறவிகள் அடிப்படையில் அவங்களுடைய ராஜ்யம் நம்ம வந்திருப்போம். மேபி இருந்தாலும் கூட இந்த கலியுகத்தின் இறுதியில் அவங்க எல்லாருமே நம்மளுடைய தாதி, நம்மளுடைய தாத்தா பாட்டிகள், நம்மளுடைய மூத்த சகோதரிகள் தான் வருவாங்க. சரியா? அப்போ அவங்களுடைய வரலாற்றை நம்ம படித்து தெரிந்து கொண்ட ஒரு அமைப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க ஷேர் பண்ண போகிறோம். ஒரு 6 பேருடைய விளக்கங்கள் மேபி இதில் அமையலாம். இதை நம்ம 1 by 1 சொல்லி சிம்பிளாக நம்ம ஒரு யூடியூப் வீடியோவில் நம்ம என்ன நேரம் செலவழித்து நம்ம தெரிந்து கொள்கிறோமோங்கிற அந்த ஒரு எல்லைக்குள்ளே தான் இருக்கும் இந்த வீடியோ அமைப்பு. சிம்பிளாக அவங்க யார், என்ன ஏதுங்கிற ஒரு ரகசியம், அவங்க எப்படி பிறந்தாங்க, என்ன ஏரியா, அவங்க என்ன மாதிரி சர்வீஸை பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் செய்தாங்க, அவங்க மூலமாக என்ன வளர்ச்சிகள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் அடைந்ததுங்கிற ரகசியங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். இதை நீங்கள் கூகுளில், யூடியூப்பில், இல்லைனா கூகுளில் நார்மல் நீங்கள் சர்ச் பண்ணாலே அவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் வரும்.
நான் அதுல இருந்தும் தெரிந்து கொண்டே இருந்தாலும் நம்ம சென்றுகளையும் தாதிகளுடைய அரும்பெரும் செயல்களை சொல்லுவாங்க. அதையும் வைத்து ஒரு கோர்வையாக மிக்சிங்காட்டு நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போறோம். அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு இது புது அனுபவங்களாக இருக்கும். இவங்க தான் எங்க இயக்கத்தினுடைய பில்லர்ஸ். சரியா, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய பில்லர்ஸ். நம்ம முதல் நபரா பார்க்க போறது வந்து ஜெகதாம்பா சரஸ்வதி. போன வீடியோவிலே நம்ம ஜெகத் பிதா பிரம்மாவையும் ஜெகத் ஆம்பா சரஸ்வதியும் பார்த்துருந்தோம். ஆனா அவங்க பிறந்து வந்த அந்த பர்ன் இதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பிறப்பு எல்லாமே இதுல நம்ம டோட்டலா பார்த்துருவோம். சரியா, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து 1936 அவரு பிரஜாபிதா பிரம்மாங்கிற இந்த நபர் மூலமாக உருவாக்கப்பட்டு அது வந்து ஒரு யஜ்யமாக இயக்கப்பட்டது வந்து 1937. அந்த டைம்ல இருந்து நிறைய பேர் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வருகை தந்தும் கிளம்பி போகுவராக இருந்தாங்க. சரியா, அங்க ஃபிக்ஸடாலாம் யாரும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பிரம்மகுமாரிகள் பெண்கள் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா இன்றிலிருந்து 200 வருடங்கள் ரெக்கார்டு சொல்ற ஐயா வெளியிலேயே பெண்கள் ரொம்ப அடிமைத்தனம், பெண்கள் மேலாடை அணியக்கூடாது சொல்லப்பட்ட காலங்கள்ல இருந்துச்சு. அப்போ அதே காலகட்டங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வந்து ஞானம் அடைகிறதுக்கு பெண்களுக்கு அலோடே கிடையாதுங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு. அப்போ வீட்டை விட்டு பெண்கள் வெளியவே போகக்கூடாதுங்கிற சூழ்நிலையில் இருந்து அதில் வெற்றி கொண்டு பெண்களால் மாதர்கள் சேர்ந்து படைக்கப்பட்ட ஒரே ஆன்மீக இயக்கம் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம். பல நபர்கள் மூலமாக ஆரம்பத்தில் அது ஏனாம் தானோங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒரு சில சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மாக்கள் மூலமாக யஜ்யத்தினுடைய வளர்ச்சி இந்த நாடகத்தில் ஃபிக்ஸட் ஆகிருக்கு. அப்படி ஒரு நாடகத்தின் ஃபிக்ஸடில் நம்ம கண்களுக்கு காட்சியாக தெரிந்தவர்கள் தான் தாதிகள். சரியா, இதை அவங்க 1 by 1 ஒவ்வொருவருடைய காலகட்டத்துக்கு பிறகு ஒவ்வொருத்தருன்னு சொல்லிட்டு அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்று வந்திருந்தாங்க. அதுல முதல் பொறுப்பை ஏற்றவங்க வந்து நம்ம ஜெகதாம்மா மம்மா சரஸ்வதி தான், ஓம் ராதே தான் இருக்கிறாங்களே, இவங்க தான் முதல் நபராக பொறுப்பை ஏற்றாங்க. சரி, 1937 ஓம் மண்டலிங்கிற பெயர்ல வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கம் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த டைம்ல வந்து இவங்க மம்மாங்கிறவங்க தான் முதல் பொறுப்பை ஏற்றிருந்தாங்க. தன்னுடைய 16வது வயது, 15, 16, 17 வயது, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போது அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பு பல்வேறு காரணத்தின் அடிப்படையில் அவங்க தலைமை பொறுப்புக்கு வந்திருந்தாங்க. அதை நம்ம பார்க்கல. இருந்தாலும் கூட அவங்களுடைய சிறு வயதில் அந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய அந்த ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில் பல்வேறு சூழ்நிலைகளிலும் அவங்க வெற்றி கொண்டு தலைமை பொறுப்பை தன்னுடைய கண்ட்ரோலில் அவங்க வச்சிருந்தாங்க. மம்மா பார்த்தீங்கன்னா 1920 வந்து இன்றளவும் சொல்லக்கூடிய பஞ்சாப் இருக்குல்ல, அமிர்தசர், அங்கே தான் பிறந்திருக்கிறாங்க. ரொம்ப ரிச்சான ஃபேமிலியில் பிறந்தாலும் பிஸ்னஸில் ஒரு சில லாஸ் மூலமாக அவங்க வந்து ரொம்ப ஒரு புவர், ரொம்ப கில்ட்டி சூழ்நிலைக்கு போய் ரொம்ப அடிமையான ஒரு ரொம்ப கஷ்டமான குடும்பத்துக்கு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க மம்மா. அதன் பிறகு அவங்க பிரம்ம பாபாவினுடைய விஷயங்கள் கேள்விப்பட்டு ஆன்மீக நாட்டம் கொண்டு எங்க பஞ்சாப்ல இருந்து சிந்திக்கு வந்திருக்கிறாங்க. கொல்கத்தா, ஹைதராபாத் அந்த ஏரியா லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு மாறின மாரி மாறி இருக்கிறாங்க மம்மா. வந்து அவங்க கண்ட்ரோலில் அதுக்கு பிறகு நிறைய காட்சிகள் கிடைத்து பிரம்ம பாபா மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற தாதிகள் அப்போ சின்ன சின்ன பொண்ணாக இருந்தாங்க, அவங்க மூலமாகவும் தூண்டுதலின் அடிப்படையில் இயக்கத்தினுடைய முதல் தலைவியாக ஆனாங்க மம்மா. சரி, இது எவ்வளோ பெரிய விஷயம். 15, 16 வயசுல ஒருத்தங்க ஒரு இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பு ஏற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை மம்மா சாதனை பண்ணி காட்டியிருக்கிறாங்க. லைஃப் லாங்கு அவங்க ஒரு பிரம்மச்சரியம் செலிபஸே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. சரியா, அவங்க 1965 தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை கேன்சர் காரணமாக விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு தன்னுடைய 45வது வயதுல தன்னுடைய சரீரத்தை விட்டாங்க. கிட்டத்தட்ட 28, 29 வருடங்கள் வந்து அரும் பெரும் யஜ்ய சர்வீஸ் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சரியா, அவங்க நார்மல் இயற்பெயர் வந்து நார்மலா ராதை தான். அதுக்கு பிறகு அவங்க அழகா அந்த ஓம்ங்கிற அந்த உச்சரிப்பை அந்த சாண்டிங் பண்றதை பார்த்துட்டு எல்லாருமே அவங்களுக்கு ஓம் ராதைன்னே பேர் வச்சாங்க. அப்புறம் அம்மா மா மம்மா மாதா மம்மான்னு சொல்லி அவங்கள வந்து யஜ்யத்தினுடைய அம்மாவாகவே பார்க்கப்பட்டது, ஜெகத் ஆம்பா சரஸ்வதி. அதுக்கு இவங்க தான் ஒரு ரோல் மாடலாக இருந்து வச்சு, பக்தியில கையில வீணை வச்சிருப்பாங்கல்ல சரஸ்வதி,
அது இவங்களுடைய நினைவு தான், பக்தி மார்க்கத்தில் வச்சிருப்பாங்க. அப்போ முதல் யஜ்ய பொறுப்பை வந்து அவங்க மம்மா தான் தன்னுடைய கைக்கு உள்ளடக்கி வச்சு யஜ்யத்தினுடைய வளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அப்புறம் 1969 வரைக்கும் யார் நம்ம பிரம்ம பாபாவுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. மம்மா தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூட்சும லோகத்தில் வந்து ஒரு டீம் ஒர்க்குக்காக பாபா அவங்கள மம்மாவை அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யஜ்ய சேவையை 2 பேர் தொடர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. சரியா? பிரம்ம பாபாவுடைய ரைட்டு ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு எல்லா ஹேண்டாகவும் அவங்க 1965 அந்த பொறுப்பை ஏற்று அவங்க ஆக்சுவலி 1969க்கு பிறகு தான் அவங்க கையில் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கூட பிரம்ம பாபா இல்லாத சூழ்நிலையை இவங்க நிவர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இனி என்ன ஆயிருமோங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் போது இவங்க மன்மோகினி தாதி, பிரகாஷ்மணி தாதி 2 பேருமே யக்கியத்தினுடைய லெஃப்ட் ரைட்டு ஹேண்டாக இருந்து அந்த பக்கம் ஒருத்தங்க இந்த பக்கம் ஒருத்தங்கன்னு சொல்லி பறந்து பறந்து சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வெளுன்னு வெளுத்து வெறும் ஒரே ஒரு கண்ட்ரிஸ் பாரத் மட்டும் இருந்த அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கியத்தினுடைய அந்த வளர்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு சில சென்டர்ஸ் தான் இருந்துச்சான். ஆனா இவங்க மன்மோகினி தாதி, பிரகாஷ்மணி தாதி என்ன இருக்கிறாங்களா, பிரகாஷ்மணி தாதி இவங்களுடைய அனைத்து விஷயங்களுமே இவங்க பர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறாங்க பிரகாஷ்மணி தாதி. அப்போ மன்மோகினி தாதியும் பிரகாஷ்மணி தாதியும் சேர்ந்து யஜ்யத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு மேல கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்க காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 5000 சென்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆக்கி விட்டுருக்கிறாங்க. இவங்க மன்மோகினி தாதி தான் கிட்டத்தட்ட பிரம்மகுமாரிகள்லயே பிரம்ம பாபாவுக்கு அடுத்த தாதிகளுடைய ஏஜ்ல ஹை ஏஜ் வந்து அவங்க மன்மோகினி தான். 1910 1911 காலகட்டங்களே பிறந்திருக்கிறாங்க. மம்மாவிட மூத்தவங்க மன்மோகினி தாதி. அப்போ அதே போலதான் பிரகாஷ்மணி தாதி 1922 தான் பிறந்திருக்கிறாங்க. 2 பேருமே சிந்தி ஹைதராபாத்ல தான் பிறந்து வளர்ந்துருக்கிறாங்க. அப்போ அது இப்போ வந்து அந்த சிந்திங்கிற அந்த ஏரியாலாம் என்ன ஆயிடுச்சு, சிந்து சமவெளி ஏரியா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஹைதராபாத் இப்போ அது டோட்டலா பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவங்க அதெல்லாம் இருந்து தாண்டி தான் பாரத் ரீதியாக அவங்க ராஜஸ்தான்லாம் வந்திருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம்னு வைங்களேன். அப்போ அன்றைய காலத்திலிருந்தே நல்ல ஒரு ஆன்மீக ஒரு இதுல தான் இருந்து வந்திருக்கிறாங்க பிரகாஷ்மணி தாதி. அவங்களுடைய சரீரத்தின் தாய் தந்தையர்கள் வைத்த பெயரே பார்த்தீங்கன்னா ரமாவா. அவங்கள வந்து குமார்கான்னு சொல்லுவாங்களாம். யார், பிரகாஷ்மணி தாதியை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஆண், நான் ஒரு குமாரா இருக்கிறேன்னா என்னுடைய யஜ்யத்தினுடைய ஒரு 10 பேர் பெண் ஸ்டூடெண்ட் வந்தால் நான் அவங்கள முன்னிலைப்படுத்துவேன். ஏன்னா பெண்களை பார்த்து ஆண்கள் வருவாங்க, யஜ்யத்தில் வளர்ச்சி அடையும். நமக்கு இங்கே ஒரு சென்டர் மாரி குறிப்பாக வச்சு வழி நடத்தவும் நமக்கு தெரியும். அதே போல் அன்றைய காலத்தில் நிறைய தாதிகள் நிறைய சிஸ்டர்ஸ் இருந்தாலும் கூட ஒரு சில ஆண்கள் அவங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள முன்னிலைப்படுத்தினாங்களாம். ரமா தாதி, அதாவது பிரகாஷ்மணி தாதி. அந்த பிரகாஷ்மணி தாதிங்கிறது, ஜானகி தாதிங்கிறது, ரத்தன் மோகினிங்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மம்மாங்கிற பேர்லாம் சிவபாபா வந்து பிரம்மபாபா சரீரத்திலேருந்து வச்ச பேர். மற்றபடி ஸ்தூலத்தின் பெயர்கள் எல்லாமே டோட்டலாக மாறி தான் இருக்கும். சரி, அப்போ ரமான்னு அவங்க பிரகாஷ்மணி தாதிக்கு இப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ அப்படி அவங்க ஒரு 15 வயது 16 வயது காலகட்டங்களில் பிரம்மகுமாரி இயக்கத்தில் 1937-38 சர்வீஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன். வந்து அதுக்கு பிறகு 1969 பிரம்ம பாபாவுக்கு பிறகு பொறுப்பெடுத்து அனைத்து சர்வீஸையும் செய்து மிகப்பெரும் அரும்பெரும் வளர்ச்சியை வந்து பிரகாஷ்மணி தாதி பீரியடில் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 38 வருஷங்கள் பிரகாஷ்மணி தாதி வந்து தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திருக்கிறாங்க. அப்புறம் 2007 தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை பிரகாஷ்மணி தாதி விட்டுருக்கிறாங்க. 1983 நம்ம மன்மோகினி தாதி தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை 1983 தன்னுடைய 73-72 வயசு வரை, இவங்க ஒரு 85 வயது ஓல்டு வரை இருந்திருக்கிறாங்க பிரகாஷ்மணி தாதின்னு சொல்லிட்டு வெவ்வேறு சைட்ல இருந்து தன்னுடைய சர்வீஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அன்றைய காலத்துல. ஏன்னா நானே இருக்கிறேன், நான் ஒரு 11 வருடம் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அப்படின்னாக்கி அப்போ பிரகாஷ்மணி தாதி அவங்க பண்ணின சர்வீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது 4இல் 1 பங்காவது நான் செஞ்சுருக்கோம். அவங்க 120 நாட்டுக்கு ஒரே ஒரு நாட்டில இருந்து 120 நாட்டுக்கு அவங்க பரப்பியிருக்கிறாங்க. அப்போ நான் கிட்டத்தட்ட 30 நாட்டுக்காவது நான் பரப்பியிருக்கணுமே, பரப்பவே இல்லை. அப்போ பாருங்க, ஒரு ஆணாக இருந்து அவங்க என்னை விட ரொம்ப யங்காக தான் இருந்திருக்கிறாங்க.
அப்போ அந்த பீரியடில் கூட என்னுடைய ஏஜ் வந்திருக்கும். எக்கியத்தினுடைய அந்த 1969 பிரகாஷ்மணி தாதி அவங்க பொறுப்பெடுக்கும் போது ஒரு 37-38 வயசு என்னுடைய ஏஜ் வந்திருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த ஏஜ்ல இருந்து அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுகளுக்கு நானே பரப்பி இருக்கணும். ஒரு ஆண் மகனாக இருந்து என்னாலே சாதனை பண்ண முடியாத பிரகாஷ்மணி தாதி சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் அவங்க பிரகாஷ்மணி தாதியை பத்தி நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி முறைகள் இருந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம், சரியா? அப்போ ஒரு ஒரு பெண் இருந்து எவ்வளவு காரண காரியங்களை செய்திருக்கிறாங்க. அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய ஃபவுண்டட் பொறுப்பை அவங்களும் ஏற்று நடத்திருக்கிறாங்க. அதான் நம்ம இன்னைக்கு ஹூ ஃபவுண்டட் தி பிரம்மகுமாரிஸ் மூமெண்ட், இல்லைன்னா ஹூ டெவலப்டு தி பிரம்மகுமாரிஸ் மூமெண்ட். இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை உருவாக்கியவர்கள் வளர்த்தவர்கள் யாருங்கிறது தான் அந்த டாபிக். அப்போ நம்மளாம் ஒன்றுமே இல்லை அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அவங்க அந்த டாப் 8ல் அவங்களாம் அந்த மணி மாலைகள்லாம் மேபி வந்திருப்பாங்க. நாராயணர்லாம் அவங்க ஆயிருப்பாங்க, லக்ஷ்மியும் இல்லை நாராயணரும் ஆயிருப்பாங்க வைங்களேன். அப்படி இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய 2வது தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தியவங்க பிரகாஷ்மணி தாதியும் மன்மோகினி தாதியும் தான். இந்த போட்டோவில் மன்மோகினி தாதி பற்றி இல்லை, ஆனால் அவங்க சோ எல்டர், சரி. அவங்க பிரம்மகுமாரிகள் எல்லாத்தையும் விட முதல்ல அவங்க 1910-11 பிறந்திருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். சரி, அடுத்தது பார்த்தா நம்ம தாதி ஜானகி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய 3வது தலைமை பொறுப்பை தாதி ஜானகி தான் எடுத்திருந்தாங்க. முதல்ல பல்வேறு காரணங்களுக்காக இயக்கத்தில் இருந்து வெளியே போய் மேரேஜ்லாம் பண்ணி அதன் பிறகு இயக்கத்துக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க மம்மா ஓம்ராதே அவங்களுக்கு முன்னாலே இயக்கத்தில் இருந்தாங்களாம். அதுக்கு பிறகு பல்வேறு காரணங்களுக்காக அவங்க அவாய்ட் பண்ணி போகும்போது மம்மா அவங்க உள்ள ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு நம்ம மம்மா அவங்களையே அம்மான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏன்னா மம்மா இருக்கிறாங்க ஓம்ராதே, அவங்கள விட சோ எல்டர் யார் அப்படின்னாக்கி தாதி ஜானகி அவங்க தான். ஏன்னா 1916 சிந்தில பாகிஸ்தான் ஹைதராபாத்தில் பிறந்தவங்க தான் தாதி ஜானகி அவங்க. கிட்டத்தட்ட 104 வயசு வரை பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் சோ எல்டர் அவங்க தான் இருந்திருக்காங்க, சரியா? பார்த்தீங்கன்னா நிறைய அரும்பெரும் காரண காரியங்களை செய்திருக்கிறாங்க. 100 வயதுக்கு மேலே இருந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து பியூர் மைண்டட் பர்சன் சொல்லிட்டு நிறைய அவார்டுலாம் நம்ம பாரதத்திலிருந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய காலகட்டம் மிகப்பெரிய ஒரு பொற்காலம் தான். ஏன்னா அவங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் செய்த ஒவ்வொரு செயல்களுமே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க லண்டனில் அவங்க மூலமாக தான் முதல்ல யக்கியத்தினுடைய வெளிநாடுகளுக்கான ஃபாரினுக்கான சர்வீஸ்லாம் பாபா சிவபாபா பிரம்ம பாபா தலைமையில் அவங்கள அனுப்பி வச்சு அவங்க தான் நிறைய ஸ்பீச், மொழிகளே தெரியாத, லாங்குவேஜ் தெரியாத இடங்கள்லாம் நிறைய இடங்கள்ல தன்னுடைய எண்ணம் சொல் செயலால் மனதால் உடலால் நிறைய வருத்தி சேவைகளை சர்வீஸ் செய்தவங்க தாதி ஜானகி அவங்க தான். அவங்க நம்ம யக்கியத்தில் 2007 நம்ம பிரகாஷ்மணி தாதிக்கு பிறகு தலைமை பொறுப்பேற்று 2020 வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் யக்கியத்தினுடைய தலைமை பொறுப்பு இருந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த குடும்ப இல்லறம் சார்ந்து இருந்ததுனால அவங்களுக்கு தலைமை பொறுப்பு அவாய்ட் பண்ணியே போகப்பட்டது. ஆனால் பர்ஃபெக்டாக 3வது தலைமை பொறுப்பை மம்மாவின் இடத்தையே அவங்க பிடிச்சிருந்தாங்களாம். அதான் அவங்களே ஒரு இதில் அவங்க அந்த மீட்டிங் இந்த இதில் தலைமை பொறுப்பு இயக்கும்போது அப்பாடா மம்மாவனுடைய இடமே எனக்கு கிடைச்சிதுன்னு சொன்னாங்க. மம்மாவனுடைய இடம் அவங்களுக்கு கிடைத்தது, சரி. ஏன்னா அவங்க மம்மாவுடைய அந்த எல்டர் தான் தாதி ஜானகி இருந்தாலும் கூட அந்த தலைமை பொறுப்பு சிவபாபா நியமிச்ச இடம் தனக்கு 3வது நிலையாக கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க மிகவும் பெருமிதம் அடைஞ்சிருந்தாங்க. அப்போ நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய ஒரு ஃபவுண்டராக 3வது ஃபவுண்டராக தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திய நம்ம தாதி ஜானகி அவங்க தான். 104 வயது வரை இருந்து மிக பெரும் சர்வீஸ் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் தாதி இருதய மோகினி, குல்சார் தாதி இவங்க இவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு வச்சது சோபா, சரியா? இவங்க முஸ்லீம் லேடின்னு சொல்லப்படுது, சரியா? முஸ்லீம் இயக்கத்தில் இருந்த ஒருத்தங்க மேலதான் செகண்ட் டைமு சிவபாபா தன்னுடைய ஆத்மாவாகி அவர் இவங்களுடைய ஸ்தூல சரீரம் மற்றும் சூட்சம
இதுல இருந்து பிரம்ம பாபாவினுடைய ஒளி உடலை எடுத்துட்டு வந்து 2வது முறையாக இவங்க உடல்ல வந்து சிவபாபா கிட்டத்தட்ட இன்றளவும் சர்வீஸ் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா 1969 பிரம்ம பாபா தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்ட பிறகு 1969 இருந்து இவங்க 2021 தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டாங்க. அன்றளவும் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல இவங்க மூலமாக முழு சர்வீஸை வந்து பாபா செய்திருக்கிறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா 1929 தான் இவங்க பிறந்திருந்தாங்க. 1950 காலகட்டங்கள்ல தான் இவங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நுழைந்திருந்தாங்க. சரின்னா அங்க அந்த கராச்சி பாகிஸ்தான் அந்த சூழ்நிலைகள்ல இருந்துலாம் முடிந்து மவுண்ட் அபு வரும்போது தான் இவங்க அந்த டைம்ல பிரம்ம பாபா மூலமாக சர்வீஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருடங்கள்ல பிரம்ம பாபாவுக்கு பிறகு அடுத்த சரீரமாக இவங்க குல்ஜார் தாதியினுடைய சரீரத்தை தான் சிவபாபா எடுத்தார். ரொம்ப லேட்டாக நாலேஜ் அடைந்தாலும் கூட ரொம்ப பர்ஃபெக்டான நாலேஜை வந்து பியூர் இண்டல், ஏன்னா இவங்க ஒரு இன்னசென்ட் மாதிரி தான் இருப்பாங்களா, அதிகம் பேச மாட்டாங்களாம். முழு சர்வீஸை மறைமுகமாக இருந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் மிக பெரும் சர்வீஸ் பண்ணி ஆற்றியவர் வந்து நம்ம குல்ஜார் தாதி அவங்க தான். கிட்டத்தட்ட 92-93 வயது வரைக்கும் அவங்க ஸ்டில் தன்னுடைய சாக்கார் உடல்ல இருந்து சர்வீஸ் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சரி, அப்போ எங்க இயக்கத்தினுடைய 1 வருடம் மட்டும்தான் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய 4வது தலைமை பொறுப்பை அவங்க ஏற்று நடத்தியிருந்தாங்க. ஏன்னா சிவபாபா பிரம்ம பாபாவினுடைய சூட்சம ஒளி உடல் மூலமாக இவங்களுடைய சாக்கார் உடல்ல வர்ற டைம்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு மற்ற குட்டி குட்டி பொறுப்பெல்லாம் அந்த எக்கானமிக் லைன்லலாம் ஒவ்வொருத்தர் கிட்டத்தட்ட இந்த விங்ஸ் ஆஃப் பிரம்மகுமாரிகள் சொல்லி நிறைய ஒரு சிறகுகள் மாரி வச்சிருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள். அதுல ஒரு எக்கனாமிக்கல் அந்த மணி ஹேண்ட்லிங் சம்திங்ல இவங்க இருந்திருக்கிறாங்க குல்ஜார் தாதி சொல்லி பிரம்மகுமாரிகளினுடைய இவங்களும் ஒரு பில்லராக இருந்து முழு சர்வீஸை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. தாதி ஜானகிக்கு பிறகு இவங்க 1 வருடம் இருந்து கிட்டத்தட்ட இன்னும் கேட்டிங்கன்னா தாதி ஜானகியா குல்ஜார் தாதியான்னு போட்டி போட்டு அவங்க சர்வீஸ் அந்த தன்னுடைய சாக்கார் உடலை விட்டுட்டு அவிழ்த்தமாகறதுக்கு போட்டி போட்டாங்களாம். ஆமா, இவங்க ரொம்ப சீரியஸா இருக்கிற டைம்ல அவங்க தாதி ஜானகி பர்ஃபெக்டாக இருந்தாங்க. இவங்களுக்கு முன்னாடி தாதி ஜானகி தன்னுடைய சரீரத்தை விட்டு போய் இவங்களுக்கு முன்னால அவங்க சூட்சம ஒளி உடலாக இருந்து சர்வீஸ் பண்ற அந்த சூழ்நிலையெல்லாம் தாதி ஜானகிக்கு அமைஞ்சுது. இவங்க அதுக்கு பிறகு ஒரு 1 இயர் இருந்து பொறுமை அந்த சர்வீஸ்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இவங்களும் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-3 வருடங்களாக இப்போ ஃபுல்லாவே ரிவிஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. பாபா டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு, பாபா முடிச்சிட்டாரு தன்னுடைய, இவங்க தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய இப்பவும் நிறைய எல்லா தாதிகளுடைய கான்டாக்ட்ல பாபானுடைய டிரான்ஸ்ல போய் பேசுறாங்க, பழக்கங்கள் இருக்குது. இருந்தாலும் குல்ஜார் தாதியின் ரீதியாக அவங்க ஃபைனலைஸ், ஏன்னா ஆணும் பெண்ணும் கலந்து இறைவன் வாராரு அந்த அர்த்தநாதீஸ்வரராக. ஃபர்ஸ்ட் சிவபாபா வந்து தன்னுடைய பிரம்ம பாபா தன்னுடைய நந்தியினுடைய உடலையும் 2வது அவங்க குல்ஜார் தாதியினுடைய சரீரத்தையும் எடுத்ததாக பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் சொல்லிப்பாங்க. முதல்ல ஆண் உடல், அதுக்கப்புறம் ஒரு பெண் உடல் சேர்ந்து சிவபாபா தன்னுடைய 89வது வருடத்தை இப்போ நிறைவு செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்பவும் பாப்தாதா மிலன்லாம் 6 மந்த்துக்கு நடந்துட்டு தான் இருக்கு. சரியா, அடுத்தது நம்ம தாதி யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தாதி ரத்தன் மோகினி தாதி தான் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய ஃபைனலா இப்போ ஸ்டில் வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸ்டில் அவங்க தான் இருக்கிறாங்க லைவ்ல. ஓகேவா, அவங்க 101 இயர் ஓல்டு ஆயிருக்காங்க. 101 வயசு வர 2வது அதிகபட்சமான பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அதிகபட்ச ஏஜ் செஞ்சுரி அடிச்சவங்க வந்து அவங்க தாதி ரத்தன் மோகினி அவங்க தான். ஓகேவா, இவங்களும் 1925 எல்லாமே சேம் அந்த சிந்தியில தான் பிறந்திருக்கிறாங்க. பிரம்மபாபா சுற்று வட்டாரங்கள்ல இருந்தவங்க தான், ஒரு ஊரை சார்ந்தவங்க மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க ஹைதராபாத்ல. இப்போ அது பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அப்புறம் பல்வேறு காரணங்களுக்காக அங்குங்கன்னு சொல்லிட்டு மவுண்ட் அபு ராஜஸ்தான்ல வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இவங்க 5வது பொறுப்பு ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப சின்ன ஏஜ்ல தான் கிட்டத்தட்ட 11 வயசுல என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 11 வயசுலேயே நுழைஞ்சிருக்கிறாங்க. 11 வயசு 12 வயசு சம்திங் ரத்தன் மோகினி அவங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து ரொம்ப ஜாயபோல் ஒரு சூழ்நிலையை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா 100 வயது அதாவது காலகட்டங்களில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயரா ஒரு 4 வருடங்களாக இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ஏஜ் ஆகி இவங்க இயக்கத்தினுடைய எக்கிய பொறுப்பை வந்து இவங்க
ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாரு சிவபாபா. அப்போ இப்படி நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் டாப் 5 பொசிஷனில் டாப் 6 பொசிஷனில் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அந்த ஃபவுண்டட் பண்ணியிருக்கிறாங்க, டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதை இயக்கி உருவாக்கி தாங்கி நிறுத்தினவங்க வந்து பில்லர்ஸ் யாருன்னா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய இந்த மாதர்கள் தான், பெண்கள் தான். சரியா? அப்போ இப்படி பெண்கள் மிகப்பெரிய ஒரு அரும்பெரும் சர்வீஸ் எல்லாம் செய்து மிகப்பெரும் வளர்ச்சி 160 நாடுகள் கான்டாக்ட் எல்லாம் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் 8000க்கு மேல சென்று வந்து இயக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? இது மட்டும் கிடையாது, இன்னும் இயக்கியத்துல மறைமுகமாக செய்யக்கூடிய நீங்க அந்த ராஜஸ்தான் போய் பாருங்க, அப்படி எல்லாருமே எல்லாமே ரொம்ப ஓல்டா இருக்கக்கூடியவங்க. அப்போ எல்லாருக்குமே ஏஜ் 100 அழகா ரீச் பண்றாங்க. அப்போ இவ்வளவு கலியுகத்தின் இறுதியிலே இந்த சங்கம யுகமாக இருந்தாலும் கலியுகத்தின் இறுதியிலே இவ்வளவு ஏஜ் இப்போ இருக்கக்கூடியவங்க வந்து இனி அடுத்த சத்தியுகமாகிய அந்த பாரத ராஜ்யம் அவங்களுக்கு கிடைக்க போகுது, ஹெவன் பரடைஸ் சொர்க்கம் கிடைக்க போகுது அப்படின்னா அப்போ அங்கே 140 இயர் 150 இயர்லாம் அவங்க ஓல்டா இருக்கிறது சர்வசாதாரணமாக அரங்கேறும். அதில் எந்த விதமான மாற்றங்கள்லாம் கிடையாது. அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா இது அதிக ஆயுள் வாழக்கூடிய ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சுமூகமாக அமையும். அது இல்லாமல் நிறைந்த மிக உயர்ந்த பதவிகளும் கிடைக்கும். சரியா? அப்போ செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய தலைவர்களை பற்றி இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? இதோட நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அந்த பிளேலிஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது. இனி அடுத்தது ஃபினிஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இனி அடுத்த பயிற்சி முறைகள், யோகா பயிற்சி, என்னுடைய அடுத்த வீடியோ வந்து யோகா பயிற்சி செய்யும் முறைன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். சரி, அதில் பிரம்மகுமாரிகள் நான் இவ்வளோ வீடியோஸ் நம்ம பேசியிருக்கிறோம், இது எல்லாமே அந்த ஒரு அண்டர் கோர் ஆகிய அந்த ஒரே ஒரு பாயிண்ட் டச் அந்த யோகாவுக்காக தான். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது வந்து நீங்கள் பேசுகிறத பார்த்தா யோகா மாதிரியே தெரியலையே, நீங்கள் என்ன மாதிரி யோகாலாம் கற்றுக் கொடுப்பீங்க, நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. என்கிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து என்னுடைய ஊரில் உள்ளது நிறைய பேர் இவங்க கொஞ்சம் சீக்கிரட்டாக பார்க்குறாங்க, டைரெக்டாக பார்க்காம. அப்போ அவங்களுமே அந்த இது வெறும் பேசுறது மட்டும்தான் ஆன்மீகமா? அப்படி கிடையாது. இது ராஜயோகா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக இயக்கம் தான். இருந்தாலும் இதனுடைய பிஹைண்டு என்ன அப்படின்னாக்கி அந்த யோகா கான்செப்டில் நம்ம அந்த அறிவை அடைந்து அதான் நான் இவ்வளவு வீடியோ 25 இது வீடியோ பார்ட். அப்போ இந்த பார்ட் 25 நீங்கள் முடிச்சாதான் ஓரளவாவது உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் யோகா. ஏன்னா இறைவனுடைய அந்த நாலேஜ் அறிவு உங்களுக்குள்ள புகுத்தப்பட்டால் தான் என்ன பண்ண முடியும், யோகாவே நீங்கள் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியில இருந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அப்படி உடம்ப ஷேக் அடிச்சு தூக்கி வாரி அடிச்சிடும். ஏன்னா இது ராஜ் யோகா, கண் திறந்த நிலையில பண்ணக்கூடிய யோகா. என்னுடைய அடுத்த வீடியோவே ராஜ யோகா தியானம் பயிற்சி செய்யும் முறைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டாபிக்ல ஒரு வீடியோ நம்ம பேசும். சரியா? அப்போ இது வீடியோ நம்பர் பார்ட் 25 வந்து இந்த பிரம்மகுமாரியனுடைய, சரியா? அப்போ இந்த இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் பண்ண, டெவலப் பண்ண இந்த இயக்கத்தினுடைய தலைவர்களை பற்றி உருவாக்கியவர்களை நம்ம இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். சரியா? இனி அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். சரியா? ஓம் சாந்தி.